ஆத்மா நமஸ்தே. நான் உங்க வித்யா பேசுறேன். ஆடி மாசம் தொடங்கியாச்சுங்க. அவ்வளவுதான். எல்லா வழிபாடும் எல்லா ஃபெஸ்டிவலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது ஆடி மாசம் என்றாலே என்னன்னா, கிழக்கில் உதிக்கும் சூரியன் வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி பயணிக்கிறாரு. இந்த தென் திசை நோக்கி பயணிக்கிறாருனாலே இது மழைக்காலம் தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். மழைக்காலம்னாலே விவசாயத்துக்கான காலம். இந்த விவசாயிகளுக்கு இது முக்கியமான காலம். அதனால அவங்க அறுவடை செய்யணும், பயிர் நல்லபடியா விளையணுன்றதுக்காக தன்னுடைய குலதெய்வங்களுக்கும் தன்னுடைய இஷ்ட தெய்வங்களுக்கும் தன் கூடவே இருக்கும் அம்மன் தானே நமக்கு எல்லாத்துக்கும் வழித்துணையா நிக்கிறாங்க, நம்ம கூடவே இருக்கிறாங்கல்ல. அந்த மாரியம்மனுக்கு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணக்கூடிய காலமா தான் இந்த ஆடி மாசம் தொடங்குது. இந்த தட்சிணை காலத்தின் முதல் மாதமே ஆடி மாதம் தாங்க. இந்த ஆடி மாதத்துல நாம என்ன மாதிரியான வழிபாடு பண்ணாலும் சரி, அது உடனே அந்த அம்மன் காதல, அந்த மூகாம்பிகை காதல விழுந்து உடனே நம்ம காத்து ரட்சிக்க நமக்கு அருள் புரியத்துக்கு ஓடி ஓடி வருவாங்க. அதனால்தான் ஆடி மாசத்துல எல்லா வழிபாடும் இருக்கு. நம்ம தர்ப்பணம் கொடுக்கணுமா? எஸ், ஆடி அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து திதி வழிபாடு பண்றோம். அதே மாதிரி ஆடி பூரம் நம்மளுடைய ஆண்டாளுக்கு நம்ம வளைகாப்பு சாற்றி வழிபாடு பண்றோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா 18 பெருக்கு, அதாவது ஆடி 18 அன்று நம்ம என்ன மாதிரியான செயல் செய்தாலும் சரி அது அப்படியே பெருக்கி கொண்டே இருக்கும். இந்த அட்சய திருதி இருக்கு பாத்தீங்களா? அட்சய திருதி அன்று நகையை வாங்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இப்ப ரீசெண்டா வந்ததுதாங்க. ஆனா நம்முடைய முன்னோர்கள் ஆடி பெருக்கு 18ஆம் நாள் அன்றுதான் போய் நகையை வாங்குவாங்களாம், போய் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்களாம். ஏன்னா அன்னைக்கு வாங்கி வச்சா எல்லாமே அதிகமா பெருகுமா, எல்லாமே அதிர்ஷ்டகரமா விளையுமா. அதனாலதான் ஆடி 18 முக்கியமா நம்ம வழிபாடுக்கு வச்சிருந்தோம். இந்த மாதிரி ஆடி மாதத்துல எது தொட்டாலும் சரி அதற்கு நம்ம ஒரு இறை வழிபாடோடு சம்பந்தப்பட்டு வச்சிருக்கோம். இந்த நாள்ல இந்த மாதத்துல நாம குறிப்பிட்டு என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபடணும்னா, அதுவும் ஆடி முதல் வெள்ளி அன்று ஸ்வர்ணாம்பிகையை வழிபாடு பண்ணணுங்க. நம்ம குலதெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணிட்டு நம்ம ஸ்வர்ணாம்பிகையை வழிபாடு பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே பொன்னாக ஜொலிக்கும். நம்முடைய ஆரோக்கியம் அப்படியே பொன்னாக, அதாவது நம்முடைய உடல் பொன்னா இருக்குமா. ஏன்னா பொண்ணு ஏன் தெரியுமா நம்ம மதிப்பிடுறோம்? பொண்ணுல கலப்படமே இருக்காது. பொண்ணுல எந்த கலப்படம், அதாவது தங்கத்துல எந்த கலப்படமே இருக்காது. மற்ற எல்லாத்துலயும் கூட ஏதோ ஒரு சின்ன கலப்படம் இருக்கும், ஆனா தங்கத்துல கலப்படம் இருக்காது. அதே மாதிரி நம்முடைய ஆரோக்கியத்துல எந்த கலப்படம் இல்லாம நம்ம நீண்டொழி வாழணும்ன்றதுனாலதான் அந்த ஸ்வர்ணாம்பிகையை வழிபாடு பண்றதுங்க. நம்ம குலதெய்வத்தை முதல்ல வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்வர்ணாம்பிகையை வழிபாடு பண்ணணும். தமிழ்நாட்டுல நிறைய ஊர்ல அன்னைக்கு பாத்தீங்கன்னா தேங்காயை சுட்டு வழிபாடு பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா, தேங்காவை நாரெல்லாம் உரிச்சிட்டு இந்த 3 கண்ணு இருக்கு பாத்தீங்களா தேங்காயில, அதுல ஒரு கண்ணை மட்டும் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹோல் போட்டுடுவாங்க. நல்லா அந்த ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ள இந்த இடிச்ச கலக்காயும் வெள்ளத்தையும், நல்லா வறுத்த கலக்காயை இடிச்சு நம்ம பூர்ணம் மாதிரி பண்ணி வச்சுக்கோம் பாத்தீங்களா. சில பேர் எள்ளு கூட அதுல போட்டு இடிச்சு வச்சிருப்பாங்க. அதை எடுத்து அந்த ஓட்டைக்குள்ள ஃபுல்லா தேங்காய் ஃபுல்லா போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேங்காயில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம போடணும். அப்படி போட்டுட்டு திரும்பவும் ஒரு பச்சரிசி மாவு இது கலந்துட்டு அதை மூடி மாதிரி மூடிடணும். அதாவது மாவா தண்ணி ஊற்றி மாவா பிசைஞ்சு எடுத்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுல நம்ம குச்சி சொருகி அது தேங்காயை சுட்டுடுவாங்க. ஒரு அடுப்புலையோ இல்ல ஒரு விறகு மாதிரி 4 கட்டையை வச்சு எரிச்சு அதுல அந்த தேங்காயை சுட்டு சாப்பிடுவாங்க. இந்த சுட்டதை எடுத்துட்டு போய் இறை வழிபாட்டுக்கு வைப்பாங்க, தன்னுடைய குலதெய்வத்துக்கு வைப்பாங்க. இது நிறைய ஊர்ல பின்பற்றுறாங்க. இந்த மாதிரி அதுக்கு படையல் போட்டுட்டு முதல் நாள் இப்படிதாங்க வழிபாடு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த தேங்காயில இருக்கக்கூடிய இனிப்பு இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி நம்முடைய வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையா இருக்கும்ன்றது ஐதீகங்க. அதனால தாங்க இந்த தேங்காய் சுட்டு வழிபாடு பண்றது. சரி, ஸ்வர்ணாம்பிகையை வீட்டுல எப்படி வழிபாடு பண்ணலாம்னா, முதல் நாளுங்க ஆடி முதல் நாள், அதுவும் நமக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றே தொடங்குது. அதனால ஆடி முதல் வெள்ளியே ஸ்வர்ணாம்பிகையை வழிபாடு பண்றதுதான். இந்த ஸ்வர்ணாம்பிகையை வழிபாடு பண்ணோம்னா முதல் நாளே நீங்க வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. பூஜை அறை எல்லாமே சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அதிகாலை 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ளதாங்க இந்த வழிபாடு பண்ணணும்.
பண்ணணும். இந்த வழிபாடு பண்ணும்போது நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணா நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். அதனால முன்னாடி நாளே நம்ம வீட்டையும் பூஜையறையும் சுத்தப்படுத்தி வச்சுட்டு நம்ம மாயில தோரணம் கட்டி ஐஸ்வர்ய கோலம், இதய கமல கோலம், இந்த மாதிரியான கோலத்தை இட்டு அந்த இடத்துல நாம செம்மண் இட்டு அம்மனை வரவேற்கிறோங்க. அம்மனை வரவேற்கிறதுக்கு என்ன பண்றோம்னா ஒரு பலகை விரிக்கிறோம். அந்த பலகையில நம்ம அம்மன் படத்தையோ இல்ல விக்கிரகமோ உங்ககிட்ட எந்த மாதிரி இருக்கோ, சிலையா இருந்தா சிலையும் வைக்கலாம், இல்ல படமா இருந்தா படமும் வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணோம். இப்ப விக்கிரகமா வைக்கிறோம்னா அதற்கான பட்டு உடைகளை நம்ம சாத்தணுங்க. பட்டு உடைகளை சாற்றி வழிபடணும். இல்ல படமா இருக்குன்னா அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு சிவப்பு மலர்களாலும் சாமந்தி பூக்களாலும் அலங்காரம் செஞ்சிருங்க. இந்த மாதிரி அலங்காரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெய்வேத்தியமா நம்ம சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணலாம். உங்களால சக்கரை பொங்கல் அந்த நேரத்துல பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, பாலும் கற்கண்டும் அதுல உலர் திராட்சை நாளும் போட்டு நீங்க நெய்வேத்தியமா வச்சு படைச்சிருங்க. இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நீங்க லலிதா சஹஸ்ரநாமம், கனகதாராஸ்தவம் இந்த மாதிரியான பாடல்களை பாடுறதும் அபிராமி அந்தாதி பாடல்களும் பாடுறதும் முக்கியத்துவம். இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய வழிபாடுன்றது உங்களுடைய குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கும் உங்களுடைய குழந்தைகளோட எதிர்கால வாழ்க்கை முறைக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அவங்களுக்கு அந்த அம்மன் ஆசீர்வாதம் அருள் அப்படியே கிட்டுங்க. அதனால ஒவ்வொரு வருடமும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணாம்பிகையை வழிபாடு பண்ணும்போது பாத்தீங்கன்னா வீட்டுல குடும்பத்துல இருக்கவங்களோட ஆரோக்கியம் மேம்படும், பொருளாதார முன்னேற்றம் அடையும், வீட்டுல எந்த வறுமையும் நீங்காதுங்க, செல்வ செழிப்பு அதிகரிக்கும். இதுல அபிராமி அந்தாதியில எந்த மாதிரியான பாடல்கள் பாடலாம்னா, இப்ப உங்க வீட்டுல படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அவங்க தனமும் கல்வியும் பெருக அப்படின்ற பாடல் 69 பாடலாம். அபிராமி அந்தாதியில பாடல் 69 தனமும் கல்வியும் பெருக அப்படின்ற பாடலை பாடும்போது அவங்களுக்கு நல்ல கல்வி வளம் பெருகுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரணும்னா அவங்க வழியே நடப்பவர் உண்மை கண்டார் மன வாசகமும் மொழியே, இது அபிராமி அந்தாதியில பாடல் 6ங்க. இந்த பாட்டை பாடிட்டு வரும்போது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், பிரிஞ்ச கணவன் மனைவியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த அபிராமி அந்தாதி பாடலை ஒரு நாளைக்கு 7லிருந்து 21 முறை பாடுங்க. உங்களால முடிஞ்ச 21 முறை பாடுங்க. இல்லையா குறைந்தது 7 முறையாவது பாடுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பயம் நீங்கி மன தைரியம் பெற என்ன பாடல்னா, கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும், இது பாடல் 2. இந்த பாட்டை பாடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தேவையில்லாத பயம், மன குழப்பம் இது எல்லாமே நீங்குங்க. இந்த மாதிரி நோயற்ற வாழ்வுக்கு என்ன பாடல்னா, மங்களமாய் என்றும் வாழும் மனையாலும் மைந்தர்களும். இந்த மாதிரியான பாடல்களை உங்களுக்கு எந்த பாடல் உங்களுக்கு தேவையோ அந்த பாடலை நீங்க காலையில 7லிருந்து 9 முறையாவது நீங்க அட்லீஸ்ட் படிச்சிடுங்க. உங்களால முடியும்னா 21 முறை கூட படிங்க. நீங்க அதுல மனசு ஒன்றிணைந்து நீங்க படிக்கும் போது அந்த அருள் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வம்சாவழியினர் அனைவருக்கும் போய் சேரும். அதனால ஆடி முதல் வெள்ளி தவற விட்டுடாதீங்க. ஸ்வர்ணாம்பிகையை நீங்க நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. ஒண்ணு இல்ல, காமாட்சி அம்மனுக்கு நீங்க மஞ்சள் குங்குமம் விட்டு நெய் விளக்கு ஏத்தி வைங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல குத்து விளக்கு இருக்கும் பாத்தீங்களா, துணை விளக்கு இருக்கும் பாத்தீங்களா, அத்தனை விளக்குக்கும் நெய் தீபம் ஏத்தி வைங்க. எத்தனை விளக்கு வச்சு அழைத்தாலும் சரி, அந்த ஸ்வர்ணாம்பிகையை நினைச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய குடும்பம் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளுடைய வம்சா வழியினர் அனைவருமே ஆரோக்கியமாகவும் அனைத்து ஆசைகளும் பெற்று 16 செல்வங்களோட நல்லா வாழ்வாங்க. அதுக்கு இந்த ஆடி முதல் வெள்ளியில நீங்க இந்த வழிபாடை தொடங்குங்க. உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான வறுமை இருந்தாலும் சரி, அபிராமி அந்தாதியை நீங்க கடைபிடிச்சு அந்த பாடலை பாடிட்டு வந்தாலே எல்லா வறுமையும் நீங்கிடும். இது இந்த ஆடி முதல் வெள்ளியில தொடங்குங்க. வரக்கூடிய ஜூலை 17ஆம் தேதி ஆடி வெள்ளி முதல் வெள்ளி தொடங்குதுங்க. ஆடி மாசத்தின் முதல் நாளும் அந்த ஜூலை 17 தான். இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுடைய அம்மனை, அந்த மூகாம்பிகை அம்மனை, அந்த ஸ்வர்ணாம்பிகையை நம்ம வீட்டுக்கு அழைத்துட்டு வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணி நம்ம படையலிட்டு வழிபாடு பண்ணணும். விரதம் இருக்கணுங்க. காலையில நம்ம இந்த வழிபாடு பண்றோம் பாத்தீங்களா, காலையில இந்த வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு அன்று முழுக்க விரதம் இருக்கணுங்க. மாலை 6 மணிக்கு திரும்பவும் வீட்டுல விளக்கு ஏத்தின அப்புறம் தான் இந்த விரதத்தை முடிக்கணும். உங்களால முடியும்னா நீங்க வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு, இளநீர் மட்டும் குடிச்சிட்டு நீங்க விரதம் இருங்க. இல்ல என்னால அந்த மாதிரி இருக்க முடியாது, நான் மாத்திரை எல்லாம் போட்டுக்கணும்னா அப்ப
நீங்க வந்து பழங்களை கூட சேர்த்து எடுத்துக்கோங்க, பால் எடுத்துக்கோங்க. அதாவது உப்பு காரம் சேர்க்காத உணவுகள் எடுக்கும்போது அதுதாங்க விரத முறை. நீங்க வந்து ஒரு அவலை சக்கரை போட்டு எடுத்துக்கிறதுனா தாராளமா எடுத்துக்கலாம். வெறும் தயிர் சாதம் உப்பு இல்லாம எடுத்துக்கிறீங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி விரதத்தை கடைபிடிக்கலாம். ஏன்னா மாத்திரை போடணும்னா வெறும் வயிற்றுல போட முடியாதுல்ல. அதனால இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடையும். அந்த ஸ்வர்ணாம்பிகை உங்க வீட்டிலேயே குடியிருப்பா. அவளுடைய அருள் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில 16 செல்வங்களும் பெற்று நலமாய் வாழ்வீங்க.